நடப்பு ஐபிஎல் சீசனுக்கான ஏலத்தில் நிராகரிக்கப்பட்ட வீரராக இருந்த ஜேசன் ஹோல்டர் தற்போது அந்த அணியின் தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டராகவே உருவெடுத்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகள் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் சர்வதேச அளவில் டாப் 10 ஆல்ரவுண்டர்களில் ஒருவராகவும் வலம் வருபவர் ஜேசன் ஹோல்டர். 2013ஆம் ஆண்டு முதலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மூலம் ஐபிஎல்லில் அறிமுகமான ஹோல்டர் 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் ஹைதராபாத் அணியிலும் 2016ஆம் ஆண்டு கொல்கத்தா அணிக்காகவும் விளையாடினார். டெஸ்ட் தொடர்களில் சிறப்பான கேப்டனாகவும் ஆல்ரவுண்டராகவும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து வரும் ஹோல்டர் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் மெச்சத்தக்க ஆட்டங்களை வெளிப்படுத்த திணறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் ஏலத்தில் தனது அடிப்படை தொகையை 95 லட்சமாக நிர்ணயம் செய்திருந்தார். ஆனால் நடப்பு ஐபிஎல் தொடருக்காக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஏலத்தில் எந்த ஒரு அணியும் ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் அன்சோல்டாக விடப்பட்டார் ஹோல்டர். இந்த நிலையில் அனுபவ வீரர்களின் காயத்தால் நெருக்கடியில் சிக்கிய ஹைதராபாத் அணியில் ஜேசன் ஹோல்டருக்கு மீண்டும் ஐபிஎல்லில் தடம் பதிக்கும் வாய்ப்பு உதயமானது. அந்த அணியின் அனுபவ ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் கால் பகுதியில் கடுமையான காயமடைந்து தொடரில் இருந்து வெளியேற அவருக்கு மாற்று வீரராக ஹோல்டர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஓரிரு போட்டிகளில் பெஞ்சில் அமர வைக்கப்பட்ட ஹோல்டர் ராஜஸ்தானுக்கு எதிராக களமிறக்கப்பட்ட முதல் போட்டியிலேயே 3 முத்தான விக்கெட்டுகளை சரித்து முத்திரை பதித்தார். அதன் பிறகு களமிறக்கப்பட்ட போட்டிகள் அனைத்திலும் சராசரியாக 2 விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார் ஹோல்டர். பந்துவீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கில் மத்திய கள வீரராக ஹைதராபாத் அணிக்கு அசுரபலமாக நம்பிக்கை அளித்திருக்கிறார். அணி நிர்வாகம் தன் மீது வைத்த நம்பிக்கைக்கு பெங்களூரு அணிக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியிலும் சமரசமில்லாத ஆட்டத்தை வெளிப்படுத்தி பலம் சேர்த்துள்ளார். ஆனாலும் அழுத்தமும் மிகுந்த அப்போட்டியில் 3 விக்கெட்டுகளை சரித்ததோடு பொறுப்பான பேட்டிங்கின் மூலம் வெற்றிக்கு விதை போட்டார் ஜேசன் ஹோல்டர். மாற்று வீரராக களமிறக்கப்பட்டு தற்போது ஆட்டத்தையே மாற்றும் வீரனாக உருவெடுத்துள்ள ஹோல்டர் துவண்டிருந்த ஹைதராபாத்துக்கு வெற்றியை வசப்படுத்தும் துருப்புச் சீட்டு என்றால் அது மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக பிரவீன் குமார்.